நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது என்ன சந்தியா? இது இது விவாகரத்து பத்திரம்ல. இது பாருங்க, உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். இல்ல இல்ல இல்ல, கண்ணா சூர்யா, ஒரு விஷயம் ஞாபகம் இறங்கி இருக்கு. வாப்பா. கீழே என் தங்கச்சியோட நிச்சயதார்த்தம் நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல ஒரு அண்ணனை என் கடமையை நான் முடிக்கணும். இது பிடிக்க வச்சுக்கோங்க. இதை பத்தி நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். ஒருவேளை இவர் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாரா? சவிதா நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே இவர்கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லி ஆகணும். அத்தை, இந்தா இப்ப சரியா இருக்கு. என்னங்க? சம்பந்தியம்மா, இது எங்க சார்பா, உங்க குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் எங்க சார்பா நாங்க கொடுக்கறது. தயவு செஞ்சு எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. வாங்கிக்கங்க. வேண்டாம் சம்பந்தியம்மா, எங்களால இதை வாங்க முடியாது. ஏன் சம்பந்தியம்மா, இது நாங்க கொடுக்க வேண்டியது தானே? இதை நீங்க வாங்கணும். சம்பந்தியம்மா, உங்க பொண்ணையே எங்க வீட்டுக்கு அனுப்ப போறீங்க. அவளை விட வேற பெரிய பரிசு என்ன இருக்க போகுது? எங்களுக்கு வேற எதுவும் தேவையில்லை. அட கடவுளே, இவங்கெல்லாம் எவ்வளவு நல்ல மனுஷங்க, எவ்வளவு நல்ல மனசு. என்னோட தங்கச்சி இவங்க வீட்டுக்கு போயிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். என்னங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க கிட்ட நம்ம கடை புடவையை எடுத்து கொடுங்க. எப்படியோ இவங்க எதையும் எடுத்துக்க போறது இல்ல. நம்ம இதை எடுத்து கொடுத்தோம்னா உங்க அம்மா கிட்ட இருந்து நமக்கு நல்ல பேரு வருங்க. எடுத்து கொடுங்க. போடவாததுங்காத பேசாம வாய மூடிடுற. நீங்க பேசாம இருங்க, நான் கொடுக்க போறேன். வேண்டாம் மீனாட்சி, சொன்னாக்கு. இங்க பாருங்க, எங்க அத்தை கொடுத்த பரிசு தான் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. இந்த புடவையாவது நீங்க எடுத்துக்கலாம்ல. தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. இங்க பாருமா, நீங்க ரொம்ப பாசத்தோட கொடுக்குறீங்க, அதனால நான் வாங்கிக்கிறேன். புடவையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் டெல்லியில எங்க தேடினாலும் கிடைக்காது. அப்படிங்களா? ஆ, ஏந்தாங்க. போச்சு. சும்மா இருக்காம நஷ்டத்தை விலை கொடுத்து வாங்கியிருக்காளே. இவ்வளவு எல்லாம் புத்திசாலித்தனோன்னு எல்லாத்தையும் பைத்தியக்காரத்தனமா பண்றா. அம்மா சந்தியா, போம்மா, போய் ஸ்வீட் எல்லாம் எடுத்துட்டு வா. சந்தியா, அந்த பக்கம் எங்க போற? ஸ்வீட் டப்பா எல்லாத்தையும் நான் இந்த பக்கம் வச்சிருக்கேன் பாரு. போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா. நான் என்ன சொல்ல வரேன்னா, குடுமா, இந்தாங்க சம்பந்தியம்மா. சம்பந்தியம்மா,
எங்களுக்கு நீங்க நிறைய கொடுத்துட்டீங்க. இப்போ நாங்க எல்லாரும் கிளம்புறோம். சம்மந்தி அம்மா, நான் கேட்க வந்தது என்னன்னா, நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி கல்யாண தேதிய நாம முடிவு பண்ணிட்டோம்னா கல்யாண ஏற்பாடெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இல்லையா? சம்மந்தியம்மா, கல்யாணம் நடக்கணும்னா எங்களோட கண்டிஷன் ஒன்று இருக்கு. இவ்வளவு நேரம் நல்லவங்கன்னு நினைச்சேன், இப்ப ஆரம்பிச்சுட்டாங்களா? வரதட்சணை இவங்க எவ்வளவு கேட்க போறாங்களோ? தயவு செஞ்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். நாங்க காசு பணமோ வரதட்சணையோ கேட்க போறது இல்ல. எங்களோடது ஒரே ஒரு ஆசை தான். இப்போ உங்க பொண்ணு காலேஜில் படிச்சிட்டு இருக்கால, 1 வருஷத்துல அவளோட டிகிரி முடிஞ்சிடும். அதுவும் இல்லாம கல்யாணத்தை அவசரமா முடிக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால 1 வருஷம் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலாம். சம்மந்தியம்மா, நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டு 1 வருஷம் காத்துட்டு இருக்கிறதெல்லாம் சரியா இருக்காதே. நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். எங்க மேல முழு நம்பிக்கை வைங்க. எங்க எல்லாரையும் பொறுத்தவரை இந்த ஜென்மத்துல என் பையனோட வாழ்க்கை துணை உங்க பொண்ணு மட்டும்தான். இந்த கல்யாணம்ன்றது ஒரு சம்பிரதாயம். உங்க பொண்ணு படிப்பு முடிச்சதும் உடனே கல்யாணத்தை முடிச்சிடலாம். உண்மையை சொல்ல போனா கல்யாணத்தை சீக்கிரம் முடிக்கணும்னு தான் நாங்களும் வந்தோம். ஆனா உங்க மருமக சொன்னதை கேட்டதும் நாங்களும் மனசை மாத்திக்கிட்டோம். அத்தை, சவிதா ரொம்ப நல்ல மார்க் வாங்கியிருக்கா. அவளுக்கு படிப்புனா பிடிக்கும்னு உங்களுக்கும் தெரியும்ல. அதுவும் இல்லாம இன்னும் 1 வருஷம் தானே அத்தை இருக்கு. கல்யாணம் 1 வருஷம் கழிச்சு நடந்தா அதுக்குள்ள சவிதாவோட படிப்பு முடிஞ்சிடும். சவிதாவோட படிப்பு விஷயத்துல இவங்க சொன்னதுதான் சரியான முடிவு. அம்மா சவிதா, இங்க வாமா. சவிதா, சொல்ல போனா உன் அன்னைக்கு நீ நன்றி சொல்லணும். உன்னோட ஆசையை நிறைவேற்ற பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. இந்த மாதிரி ஒரு அண்ணி எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லம்மா. அண்ணி, எதுக்கு என்னை இப்படி மாட்டி விட்டீங்க? நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? படிப்பு எவ்வளவு முக்கியம்னு என் சந்தியாக்காக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு தெரியுமா, இந்த மொத்த ஊரிலேயே எங்க அக்கா 3வது ரேங்க் வாங்கியிருக்காங்க. பேப்பர்ல உங்க போட்டோ கூட வந்தது இல்லைங்க அத்தை? சூர்யா, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவரு. அதனாலதான் குடும்பத்துல இருக்க எல்லார பத்தியும் கவலைப்படுற மாதிரி மனைவி கிடைச்சிருக்காங்க. வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு ஒரு நல்ல துணையா இருப்பாங்க. அம்மாடி சவிதா, எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா இந்த 1 வருஷத்துல உன் படிப்பை முடிச்சிடுமா. சவிதா, என்னோட ஃப்ரெண்டோட அங்கிள் வந்து ப்ரொஃபஸராக இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு உனக்காக நோட்ஸ் அனுப்ப சொல்கிறேன். அதெல்லாம் உனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சரிங்க சம்பந்தியம்மா, நாங்க எல்லாரும் கிளம்புறோம். வரேங்க. வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பையனும் கையை விட்டு போயிட்டான், புடவையும் கையை விட்டு போயிடுச்சு. எனக்கு இப்ப சுத்தமா டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். எவ்வளவு தைரியம் சந்தியா உனக்கு?
என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம எதுவும் சொல்லாம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட சவிதாவோட படிப்பை பத்தி நீ எப்படி சொல்லலாம்? அத்தை, நான் ஏன் அவங்க கிட்ட போய் பேச போறேன்? உங்களுக்கு எல்லாம் தெரியாம நான் எப்படி அவங்க கிட்ட போய் பேசுவேன்? நான் அப்படி எதுவும் பண்ணல அத்தை. நீ அவங்க கிட்ட எதுவும் சொல்லலனா அப்ப மேல இருந்து தேவதங்க யாராவது இறங்கி வந்து அவங்க கிட்ட சொன்னாங்களா இப்படி எல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னாங்களா? பொண்ணோட அண்ணி பொண்ணு மேல நிறைய அக்கறை வச்சிருக்காங்க, பொண்ணை படிக்க விடுங்கன்னு யார் சொன்னா? அத்தை, சம்பந்தி அம்மா தான் தெளிவா சொல்லிட்டு போனாங்கல்ல, இந்த மாதிரி அண்ணி உனக்கு கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு. நாத்தனார் படிப்பை பத்தி யாரும் கவலைப்படுறது இல்லமான்னு இப்படி அவங்க சொல்லிருக்காங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இவங்க அவங்க வீட்டுக்கே போய் இத பத்தி பேசிருப்பாங்க. ஹேய், எதுக்காக இப்படி எல்லாரையும் முறைச்சு பாக்குற? மீனாவை முறைச்சு பார்த்துட்டா பொய்யெல்லாம் உண்மையாயிடுமா? முடிஞ்சா என்ன முறைச்சு பாரு. உன் கண்ணுல என்ன இருக்கு? நீ எவ்வளவு பெரிய வெக்க கட்ட ஜென்மம்னு அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அத்தை, நான் சொல்ல வந்தது அது கிடையாது. நான் உண்மையை தான் சொல்றேன். நான் உங்ககிட்ட போய் எதுவும் பேசல. இந்த வீட்டுக்குள்ள நீ எப்ப அடி எடுத்து வச்சியோ அப்ப நீ சொல்றதுல எது உண்மை எது பொய்ன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தது. எப்படியாவது இன்னும் 1-2 மாசத்துல கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு இவ அவ புருஷ வீட்டுக்கு போயிருப்பா. ஆனா இல்ல, எல்லாத்தையுமே அடியோட கெடுத்துட்டல. சூர்யாடா நீங்களும் அம்மா கிட்ட பேசுங்க. அண்ணி கண்டிப்பா இந்த மாதிரி படிக்க மாட்டாங்க. படிப்பு படிப்பு படிப்பு, நீதான் நிறைய படிச்சிருக்கல. உன்னோட இந்த படிப்பால இந்த வீட்டுக்கு நீ என்ன நன்மை பண்ணிருக்கன்னு நீயே சொல்லு. இப்ப எதுக்காக இவ படிக்கணும்ன்ற? பைத்தியமா உனக்கு? நீதான் போய் பாழுங்கடத்துல விழுந்துட்ட. கூடவே என் பொண்ணு வந்து விழணும்னு நினைக்கிறியா? எப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்பு படிப்பு. ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க, ஒரு வருஷத்துல ஹோலி பண்டிகை தீபாவளி பண்டிகை எதுவும் வரலனாலும் பரவாயில்ல. ஆனா இந்த ஒரு வருஷத்துல அவங்க வீட்ல ஏதாவது விசேஷம் நடந்தாலோ இல்ல ஏதாவது பண்டிகை வந்தாலோ ஒவ்வொரு விசேஷத்துக்கும் நம்ம வீட்ல இருந்து துணிமணி நகை நட்டு பணம்னு நம்ம மானத்தை காப்பாத்துறதுக்கு அவங்க வீட்டுக்கு அனுப்பி ஆகணும். சிங்கத்தோட வாழை நம்ம கையில புடிச்சிட்டு இருக்கிற நிலைமை தான் நம்மளோட நிலைமை. அதோட வாழை விட்டுட்டா அது நம்மளே சாப்பிட்டுடும். ஒரு வருஷம் வரைக்கும் அவங்க நம்மளுக்காக காத்துட்டு இருப்பாங்கிறது என்ன நிச்சயம்? ஒருவேளை இது ஒரு வருஷத்துல அவங்க எதிர்பார்க்கிறபடி அவங்கள நாம மரியாதையை நடத்தலன்னு வச்சுக்கோயே, அதுக்கப்புறம் அவங்க என் பொண்ணை வேண்டான்னு விட்டுட்டு போயிடுவாங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளை வேண்டான்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் வேற யார் தான் இவளை கல்யாணம் பண்ணிக்குவாங்க சொல்லு? ஐயோ அத்தை, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நம்ம பெரிய அத்தை ஊர்ல ஒரு பொண்ணோட கல்யாணம் நின்னு போயிடுச்சுல. அதுக்கப்புறம் பாவம் அந்த பொண்ணோட வீட்ல அவளுக்கு 3 வருஷத்துக்கு அவளுக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருந்தாங்க. பாவம் அவங்க எல்லார்கிட்டயும் போய் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு பிச்சு கேட்காத குறைய கேட்டாங்க. ஆனா என்ன ஆச்சு? கல்யாணம் நடக்காததால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டான். அவ அம்மா அப்பா பாவம். ஒருவேளை நம்ம சவிதாவை அப்படி பண்ணிட்டானா? அப்புறம் தற்கொலை வேண்டாண்டி, நானே உன் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிடுறேன். பாவம் நம்ம சவிதா எப்படி தற்கொலை பண்ணி பார்த்த? நம்ம வீட்ல நம்ம எதையும் வாங்கி வைக்கிறதும் இல்ல. என்ன பேசுற நீ? பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? யோசிடா பேசுறியா? ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படி புது புது கதையா சொல்லிட்டு இருக்க? அத்தை, அவங்க 1 வருஷம் காத்துட்டு இருக்க சொன்னது நம்ம சவிதாவோட நல்லதுக்காக தானே? அத்தை, அவங்க ரொம்ப நல்ல மனுஷங்க, நமக்கு வாக்கு கொடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம திலீப்க்கு வேற நம்ம சவிதாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் எதுக்காக பயப்படுறீங்க? நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அத்தை. சவிதா அந்த வீட்டுக்கு போகும்போது கையில கிராஜுவேஷன் டிகிரியோட இந்த வீட்டுக்கு போவா. பட்டணத்துக்கு போறா. வேணும்னா ஏதாவது ஜாப். நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஏதாவது ஒரு வேலைக்கு போய் அவ புருஷனுக்கு பக்கபலமா இருப்பா. சவிதாவால பாதி படிப்போட
இந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ண முடியாதுல்ல அத்தை. நீ சொல்றது சரிதாம்மா சந்தியா, நல்லா புரியுது. நீ உன் புருஷனுக்கு இங்க நல்ல துணையா தான் இருக்க. ஏன் பொண்ணு அவ படிப்பை முடிச்சிட்டு போய் அவ புருஷனுக்கு நல்ல துணையா இருக்க போறா, அப்படிதானே? இவனுக்கு நீ துணையாவா இருக்க? ஒரு புருஷனுக்கு ஒரு பொண்டாட்டியா கூட இருக்க முடியல. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு இப்பதான் புரியுது. இவளை படிக்க வச்சதே தப்பு. இவளோட கல்யாணம் நிச்சயமான நிமிஷத்துல இருந்து இவளுக்கு எப்படி கல்யாணம் நடக்கலான்னு ஒரு மூலையில உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்திருப்ப. அதான் வாய்ப்பு கிடைச்ச உடனே இவ படிப்பை பத்தி எடுத்து விட்டுட்ட. உன்ன மாதிரி இவளையும் ஆபீசர் ஆக்கணும்னு நினைக்கிறியா? இந்த சம்மதமே கைவிட்டு போனாலும் பரவாயில்ல. அத பத்திலாம் உனக்கு எந்த கவலையுமே இல்லல்ல. இத பத்தியெல்லாம் நீ என்கிட்ட பேசினா நான் ஒத்துக்க மாட்டேன்னு உனக்கே தெரியும். அதான் நேரா அவங்க வீட்டுக்கே போய் அவங்க கிட்டே பேசிட்டு வந்திருக்க. எனக்கு நல்லா தெரியும் சந்தியா, நீ ரொம்ப புத்திசாலிதான். ஆனா இப்படியெல்லாம் செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன மாதிரி ஒரு 10 பேர் உன் முன்னாடி வந்து நின்னாலும் அவங்கள ஒரு நொடியில நீ மிதிச்சிட்டு போயிடுவேன். அத்தை, நான் ஒத்துக்கிறேன் அத்தை. சவிதாவோட படிப்பு முடியணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான். டெல்லி மாதிரியான ஊர்ல அவ வாழறது சுலபம் கிடையாது அத்தை. அந்த ஊர்ல எல்லாம் ஒருத்தங்க சம்பாதிச்சா போதாது, குடும்பத்துல 2 பேர் சம்பாதிக்கணும். அப்பதான் அத்தை அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம எதுக்காக நான் இந்த விஷயத்தை பத்தில அவளோட புகுந்த வீட்டுல போய் பேசணும் அத்தை? நீங்களே சொல்லுங்க அத்தை. நான் எப்ப போனேன்? நான் எப்ப உங்க கண்ணு முன்னாடி இந்த வீட்டுல தானே இருக்கேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒண்ணு மட்டும் உண்மை சந்தியா, ராத்திரி நேரத்துல பேய்களை தோக்கடிக்க முடியாது. அதே மாதிரி உன்னையும் பேசி தோக்கடிக்க முடியாது. நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு ஒரு பெரிய கும்பிடுமா தாயே, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனா நீ பண்ணது எதுவுமே தப்பில்ல சந்தியா. நீ எல்லாமே சரியாதான் பண்ணிருக்க. உன்கிட்ட இதெல்லாம் பேசுறது செவத்துல போய் நான் என் தலையை முட்டிக்கிறதுக்கு சமம். இனிமே உன்கிட்ட நான் பேச மாட்டேன். எதுக்காக எல்லாரும் இங்க நின்னு ஏன் முகத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க, போய் எல்லாரும் அவங்க வேலையை போய் பாருங்க. சந்தியா, அம்மா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல நீங்க எனக்கு முதல்ல சொல்லி கொடுத்தது என்ன தெரியுமா? என்னம்மா, அதை நீங்களே மறந்துட்டீங்கல்ல? ஆனா நான் இன்னும் மறக்கல. சின்ன வயசுல எங்க எல்லாருக்குமே சொல்லி கொடுத்தீங்க. தப்பு நடந்தா தட்டி கேட்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. தப்பு எதிர்த்து கேள்வி கேட்கணும்னு சொல்லியிருக்கீங்க. சந்தியா, இங்க நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு. நீங்க முன்னாடி அவங்க வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் பேசிட்டு எங்க கிட்ட வந்து போய் சொல்றீங்களா? என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டாதான் எங்க அம்மா கிட்ட இப்ப மன்னிப்பு கேக்குறீங்க.